மாவட்டங்களில் சனிக்கிழமை பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் இருக்கும் என்பதால் அசௌகரியம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 4 இடங்களில் வெயில் சதமடித்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மதுரை விமான நிலையத்தில் 102.92 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து மதுரை நகரத்தில் 101.84 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், கரூர் பரமத்தியில் 101.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், திருச்சியில் 100.58 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிலும் வெயில் சுட்டெரித்தது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வெயிலுக்கு இதமாக மதிய வேளையில் பலத்த மழை பெய்தது. அதன்படி சேலம், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே சமயம் ஏற்காட்டில் மூடு பனியுடன் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக விடுமுறைக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 1166 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்கள் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக பொன்னேரிக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சாலையின் இருபுறமும் திரண்டு மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். தன்மானமும் தமிழ் இன மானமும் இல்லாத கொத்தடிமைகளுடன் துரோக கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை ஆள நினைப்பதா என அதிமுகவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடினார். பொன்னேரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தமிழ்நாடு எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் ஏமாந்துவிட வேண்டாம் எனவும் கூறினார். மற்ற மாநிலங்களில் ரெய்டு மூலம் கட்சியை உடைக்கும் ஃபார்முலா தமிழ்நாட்டில் எடுபடாது என்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமித்ஷா இல்லை, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என சவால் விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், மற்ற மாநிலங்களுக்கு திசை காட்டிகளாக இருக்கும் திமுகவை பார்த்து திசை திருப்புவதாக புலம்புவதா என சாடினார். சைவம் வைணவம் பற்றி கொச்சையாக பேசிய அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக மதுரை, திருவண்ணாமலை, ஈரோடு உள்ளிட்ட இடங்களில் போராட்டம் நடத்திய அவர்கள் பொன்முடியின் அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கமிட்டனர். கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை வழங்கியுள்ளது. பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தாக்கியதில் சென்னை மாநில கல்லூரி மாணவர் மரணம் அடைந்தது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்றம் இந்த பரிந்துரை வழங்கியது. நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கில் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான 600 கோடி ரூபாய் சந்தை மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணத்தை முதலீடு செய்தவர்களுக்கு திருப்பி தராததால் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரில் நியோமேக்ஸ் நிதி நிறுவன இயக்குநர்களை போலீசார் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் மருத்துவ பாடத்திற்கான புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணிகள் நிறைவடைந்திருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் பேட்டியளித்த அவர், தமிழ் வழி மருத்துவக் கல்லூரி குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிவித்தார். நெல்லையில் கலர்ஸ் உடல் எடை குறைப்பு நிறுவனத்தில் சிகிச்சை பெற்று உடலில் பிரச்சினை வந்ததாக வழக்கு தொடர்ந்த பெண்ணுக்கு 1,25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிகிச்சைக்கு செலவிட்ட 90,000 ரூபாயும், மன உளைச்சலுக்கு நஷ்ட ஈடாக 25,000 ரூபாயும் மற்றும் வழக்கு செலவுக்கு 10,000 வழங்க உத்தரவிட்டது. அதிமுகவுடனான கூட்டணி குறித்து தேவையற்ற கருத்துக்களை யாரும் பேச வேண்டாம் என நிர்வாகிகளுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கட்டுப்பாடு விதித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திம்மாவரத்தில் பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், திமுகவை வீழ்த்துவது மட்டுமே ஒரே நோக்கமாக கொண்டு உழைக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய அழைத்ததற்காக நயினார் நாகேந்திரனுக்கு நன்றி தெரிவித்த நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமான், தாம் யாருடனும் கூட்டணி வைக்கப் போவதில்லை என அறிவித்துள்ளார். சென்னை கே.கே. நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 5வது முறையாக ஒரு கட்சி தனித்து போட்டியிடுவது என்றால் அது நாம் தமிழர் கட்சிதான் என்றார்.
சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் குழாய் மூலமாக வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் அனுமதி அளித்திருக்கிறது. முதற்கட்டமாக 9 மாவட்டங்களில் வீடுகளுக்கே குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்தை 48 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த டோரண்ட் கேஸ் நிறுவனத்திற்கு அரசு அனுமதி அளித்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மையனூர் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் ஒருவர் பீர் வாங்கிய போது கூடுதலாக 10 ரூபாய் கேட்டதால் அவருக்கும் ஊழியருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. டாஸ்மாக் கடையின் 11,746 மது பாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே லாரி மீது கார் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மணப்பாறையை சேர்ந்த சின்னப்பன் தனது நண்பர்களுடன் கேரளாவில் உள்ள பேராலயத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பஞ்சு மூட்டைகளை ஏற்றி சென்ற லாரி மீது கார் பயங்கரமாக மோதி அப்பளம் போல் நொறுங்கியது. திருப்பூர் மாவட்டம் சேமலை கவுண்டம்பாளையத்தில் தாய் தந்தை மகன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கோவை மத்திய சிறையில் இருந்த ராமச்சந்திரன் என்பவரை கஸ்டடியில் எடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காங்கேயம் சென்னிமலையில் இதே பாணியில் நிகழ்ந்த கொலை சம்பவங்களில் ஈடுபட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுடன் தொடர்பு உள்ளதா என விசாரித்தனர். மாமல்லபுரத்தில் மே 11ஆம் தேதி நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பங்கேற்குமாறு விசிக தலைவர் திருமாவளவனை பாமகவினர் நேரில் சந்தித்து அழைப்பிதழ் வழங்கினர். அதனை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்ட திருமாவளவன் மாநாடு சிறப்பாக நடைபெற வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 200 ரூபாய் அதிகரித்து 71,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 25 ரூபாய் அதிகரித்து 8,945 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கை பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இந்த வருட தொடக்கத்தில் வாஷிங்டனில் நிகழ்ந்த சந்திப்பின் போது பேசப்பட்ட விவகாரங்கள் குறித்து மீண்டும் ஆலோசித்ததாகவும் தொழில்நுட்பம் கண்டுபிடிப்புகளில் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுவோம் என உறுதியளித்ததாகவும் தமது எக்ஸ் தள பக்கத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். பண மோசடி வழக்கில் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன் மோகனின் 800 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. 14 ஆண்டுகளுக்கு முன்பு ரகுராம் சிமெண்ட்ஸ் நிறுவனத்தில் 95 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்ட நிலையில் ஹவாலா மூலம் பண பரிமாற்றம் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பஞ்சாபில் நடைபெற்ற 14 குண்டுவெடிப்பு தாக்குதல்களுக்கு பின்னணியில் இருந்த தீவிரவாதி அமெரிக்காவில் பிடிபட்டான். பஞ்சாபில் கடந்த 6 மாதங்களாக அமிர்தசரஸில் உள்ள காவல் நிலையங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட 14 தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர் என கூறப்படும் பயங்கரவாதி ஹர்ப்ரீத் சிங் கைது செய்யப்பட்டுள்ளார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பல இடங்களில் பாஜக தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் போராட்டம் நடத்திய பாஜக இளைஞர் அணியினர் சோனியா மற்றும் ராகுலின் உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் அமைச்சர்களின் செயல்பாடுகள் மற்றும் பேச்சுகள் இருக்கக்கூடாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் துறை ரீதியான பணிகளை விரிவுபடுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம் குறித்து சமீபத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவுக்கு எதிராக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தெரிவித்த கருத்துக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது எக்ஸ் தள பக்கத்தில் அரசியலமைப்புதான் அனைத்தையும் விட உயர்ந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது என பதிவிட்டுள்ளார். அந்நிய செலாவணி முறைகேடு வழக்கில் ராமேஸ்வரத்தில் செயல்பட்டு வந்த சொகுசு விடுதியின் 60 அறைகளை அமலாக்கத்துறை கையகப்படுத்தியுள்ளது. மக்களிடம் முதலீடுகளை பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிறுவனங்களுக்கு சொந்தமான 7 ஹில்ஸ் விடுதியின் அறைகள் மற்றும் நிலம் என 30 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை இடி முடக்கியது.
நாகை மாவட்டம் கோடியக்கரை மீனவர்களை நடுக்கடலில் தாக்கிய இலங்கை கடற்கொள்ளையர்கள் 6 பேர் மீது கடலோர காவல் குழும போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வியாழக்கிழமை கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை தாக்கிய கடற்கொள்ளையர்கள் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் அனைத்து ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 5000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை மாவட்ட மேலப்பாளையத்தில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. நகரில் உள்ள 1500க்கும் மேற்பட்ட கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டன. மேலும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாடகை வாகனங்களும் இயங்கவில்லை. ஓசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீரில் பல அடி உயரத்திற்கு மலைபோல் நுரை பொங்கி எழுவதால் விவசாயிகள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். பெங்களூரு நகரின் கழிவுநீர் மற்றும் ஆற்றங்கரையோரம் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் ரசாயன கழிவுகளால் இதுபோன்று ஏற்படுவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். கோவையில் பொறியியல் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த கல்லூரியின் முதன்மை நிர்வாக அதிகாரி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். சக்தி இன்ஜினியரிங் கல்லூரியில் ME படித்து வரும் மாணவியை தனது அறைக்கு வர சொன்ன பிரசன்னா அவருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் எழுந்துள்ளது. மக்கள் கூட்டம் நிரம்பி வழியும் சென்னை தீநகர் சாலையில் நடந்து சென்ற பெண்ணின் கன்னத்தை கிள்ளி சில்மிஷத்தில் ஈடுபட்ட இளைஞரை பொதுமக்கள் கம்பத்தில் கட்டி வைத்து வெளுத்தெடுத்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் இளைஞர் விக்னேஷை மக்களிடமிருந்து மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே அரசு பள்ளி கட்டட பணிக்கு மாணவர்களை பயன்படுத்திய வீடியோ வெளியாகியுள்ளது. பூண்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலை பள்ளி கட்டட பணிக்காக அப்பள்ளியில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 4 பேர் சீருடையில் சிமெண்ட் மூட்டையை இருசக்கர வாகனத்தில் தூக்கிச் சென்றனர். காசி விஸ்வநாதர் கோயிலில் IIT குழுவினர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். காசி விஸ்வநாதர் கோயிலில் கடந்த 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்ற நிலையில் புனரமைப்பு பணிகள் குறித்து புகார் எழுந்தது. இந்த நிலையில் கோயிலில் IIT குழுவினர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தனர். சென்னையில் 17 வயது சிறுவனை கடத்தி பணம் கேட்டு மிரட்டிய சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய நண்பனை பார்க்க சென்ற சிறுவனை ஆட்டோவில் கடத்தி சென்ற கும்பல் 1 லட்சம் ரூபாய் பணமும் 100 கிராம் தங்க நகையும் கேட்டு மிரட்டியதாக தெரிகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சோலை நகர் அரசு குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக மோசடி செய்துவிட்டு பணம் கேட்ட பெண்ணையும் காரால் மோதிய பாஜக நகர முன்னாள் செயலாளர் கைது செய்யப்பட்டார். இதேபோல் அவர் 20க்கும் மேற்பட்டோரிடம் சுமார் 7 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சொல்லப்படுகிறது. தென்காசி அருகே இளைஞர் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலைக்கு திட்டம் தீட்டிய இளம்பெண்ணை போலீசார் கைது செய்தனர். பட்டு என்ற பட்டுராஜா கொலைக்கு பழிவாங்கும் நோக்கத்துடன் குத்தாலிங்கம் என்பவர் தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் ஏற்கனவே செண்பகம், ரமேஷ், ஹரிஹரசுதன் மற்றும் புராமணி ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட திருக்கோக்கர்ணம் பகுதியில் பராமரிப்பின்றி கிடக்கும் தேர் நிறுத்துமிடத்தில் இரவு நேரங்களில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் தொற்றுநோய் பரவும் அபாயம் எழுந்திருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. விடுமுறை மற்றும் மேம்பால பணிகள் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஓசூர் அடுத்த கோபச்சந்திரம் என்ற இடத்தில் மேம்பால பணிகள் நடந்து வரும் நிலையில் சாலையின் இருபுறமும் உள்ள சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் சென்று வருகின்றன. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சாலையில் பாதாள சாக்கடையில் இருந்து கழிவு நீருடன் எண்ணெய் கழிவும் வெளியேறியதால் இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து வழுக்கி விழுந்து வாகன ஓட்டிகள் காயமடைந்தனர். இதையடுத்து சாலையில் மண்ணை கொட்டிய அப்பகுதி மக்கள் கழிவுநீர் வெளியேறுவதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். பெரம்பலூர்
குரும்பலூர் அருகே குடிநீர் சுத்திகரிப்பு ஆலை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குரும்பலூர் பேரூராட்சி செயல் அலுவலரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நீர் வழித்தடத்தை ஆக்கிரமித்து குடிநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் நடத்தினர். மதுரை வாடிப்பட்டி அருகே லாரியில் சிக்கி இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் 12 கிலோமீட்டர் தூரம் வரை இழுத்துச் செல்லப்பட்டு உடல் சிதறி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே பின்புறமாக வந்த பிற லாரி ஓட்டுநர்கள் லாரியை மடக்கி தகவல்களை கூறிய போது லாரி ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓடினார். உலக பாரம்பரிய தினத்தை ஒட்டி உதகை மலை ரயிலுக்கு மலர்களால் அலங்காரம் செய்து கேக் வெட்டி கொண்டாடினர். கோவை மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து உதகை செல்லும் மலை ரயில் சேவை 1899ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நிலையில் கடந்த 2005ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை ஒரு வார காலத்தில் திறக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். திறக்காவிட்டால் தற்காலிக பேருந்து நிலையத்தை மூடி அதிமுக போராட்டம் நடத்தும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை பூந்தமல்லியில் பழைய பேவர் பிளாக் கற்களை கொண்டு நகராட்சி நிர்வாகம் சார்பில் சாலை அமைப்பதற்கு தாவேக்கவினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். 7 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தும் பழைய கற்களை கொண்டு சாலை அமைப்பதாக தாவேக்கவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் வைக்கப்பட்டிருந்த வாழைத்தார்கள், பழங்கள், இளநீர் உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு அள்ளிச் சென்றனர். நலத்திட்ட பணிகளை வழங்கிய பின்னர் முதலமைச்சர் புறப்பட்டவுடன் அங்கிருந்த பொருட்களை திமுகவினரும் பொதுமக்களும் முந்தியடித்துக் கொண்டு எடுத்துச் சென்றனர். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட மருந்து கிடங்குகளிலும் 3 மாதங்களுக்கு தேவையான மருந்துகளை முன்கூட்டியே பெற்று இருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என தமிழக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக முதல்வர் மருந்தகங்களில் குறிப்பிட்ட 10 வகை நோய்களுக்கான மாத்திரைகள் மட்டுமே உள்ளதாகவும் மற்ற மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் புகார் எழுந்தது. நீதிமன்ற உத்தரவுகளை மசாஜ் சென்டர்கள் தவறாக பயன்படுத்தி வருவதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. மசாஜ் சென்டர் உரிமையாளர் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தார். வழக்கு விசாரணையின் போது மசாஜ் சென்டரில் சட்டவிரோதமாக பாலியல் தொழில் நடப்பதாக வீடியோ பதிவு மற்றும் புகைப்பட ஆதாரங்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டன. நாமக்கல்லில் ஸ்பாவில் புகுந்து போலீஸ் என கூறி பெண் ஊழியர்களிடம் நகை, பணம் உள்ளிட்டவற்றை பறித்து சென்ற 7 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பெண் ஊழியர்களிடம் நைசாக பேசி ஒரே அறையில் அடைத்த கும்பல் அவர்களை மிரட்டி 1.25 சவரன் நகைகள், 16,000 ரூபாய் பணம் மற்றும் சிசிடிவி ஹார்ட் டிஸ்க் ஆகியவற்றை திருடி சென்றனர். தீ தொண்டு வாரத்தை முன்னிட்டு சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள SA கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டால் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தீ விபத்தை தவிர்க்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் அய்யன் குறிஞ்சிப்பாடி MRK பன்னீர்செல்வம் நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விநியோகிக்கப்பட்ட குடிநீரில் கடும் துர்நாற்றம் வீசியதை அடுத்து அப்பகுதியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு தொட்டி சுத்தம் செய்யப்பட்டு வரும் நிலையில் குடிநீரை சோதனை செய்து அதில் கலந்த மர்ம பொருளை கண்டறிய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கழிவறை இல்லாததால் பல்வேறு பணிகளுக்கு வரும் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். ஆட்சியர் வளாகத்தில் உள்ள ஒரே ஒரு கழிவறையும் கதவு இல்லாமல் பராமரிப்பின்றி பாழடைந்து காணப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மதுரையில் குடும்ப வறுமை காரணமாக 2 குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்துவிட்டு தாயும் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஷமருந்திய தாயும் மகளும் உயிரிழந்த நிலையில் 10 வயது மகன் மட்டும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். திருவண்ணாமலை கிரிவல பாதை அருகே பாத்திர கடைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் பணத்தை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அவலூர்பேட்டை சாலையில் 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெகு நேரமாக சாலையை நோட்டமிட்ட நிலையில் பின்னர் அங்குள்ள பாத்திர கடைக்குள் நுழைந்து பணத்தை திருடிச் சென்றனர்.
சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் 9 பெண்கள் உட்பட 22 நக்சலைட்டுகள் போலீசிடம் சரணடைந்தனர். நாளுக்கு நாள் நக்சலைட்டுகளுக்கு எதிராக நடவடிக்கை அதிகரித்து வருவதை அடுத்து அவர்கள் ஆயுதங்களை கீழே போட்டனர். இதையடுத்து மாநில அரசின் மறுவாழ்வு கொள்கையின் கீழ் அவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. பணம், மதுவுக்கு ஆசைப்பட்டு வாக்களித்தால் அடுத்த ஜென்மத்தில் விலங்குகளாகத்தான் பிறப்பீர்கள் என மத்திய பிரதேச பாஜக எம்எல்ஏ உஷா தாக்கூர் கூறியுள்ளார். தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான நிகழ்ச்சியில் எம்எல்ஏ உஷா தாக்கூர் பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது. உத்தரப்பிரதேசத்தின் தேவ்ரியா மாவட்டத்தில் பணிமாறுதலாகி செல்லும் காவல்துறை அதிகாரிக்கு பொதுமக்கள் பிரியாவிடை அளித்தனர். ரவுடிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்து வந்த அதிகாரிக்கு உள்ளூர் பொதுமக்கள் மேளதாளம் முழங்க பிரம்மாண்ட ஊர்வலம் நடத்தி மரியாதை செலுத்தினர். அஸ்ஸாம் மாநிலம் காந்திகிராம் பகுதியில் காரின் முன்பக்கத்தில் மறைத்து கடத்திய போதை மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். நூதன முறையில் காரின் முன்பகுதியில் போதை மாத்திரைகளை கடத்தி கொண்டு சென்றபோது சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் ஓடும் பேருந்தில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 10ஆம் தேதி ஓர்லிக்கு சென்று கொண்டிருந்த பேருந்தில் பெண்ணுக்கு இளைஞர் ஒருவர் பாலியல் தொல்லை அளித்துள்ளார். பெண் அளித்த புகாரின் பேரில் 25க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து இளைஞரை போலீசார் கைது செய்தனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் குடும்ப பிரச்சனை, கடன் தொல்லை காரணமாக 2 மகன்களை கொலை செய்துவிட்டு தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேஜஸ்வினி என்பவர் அர்ஷித் ரெட்டி, ஆசிஸ் ரெட்டி ஆகிய 2 மகன்களை வெட்டி கொலை செய்துவிட்டு 6வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். அசைவம் சாப்பிடுபவர்கள் அழுக்கானவர்கள் என மும்பை அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த மராத்தி பேசும் குடும்பம் இழிவுபடுத்தப்பட்ட விவகாரம் பூதாகரமாகியுள்ளது. அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த குஜராத்திய குடும்பம் ஒன்று மராத்தி பேசும் குடும்பத்தை பார்த்து அசைவம் சாப்பிடக்கூடாது என சண்டை போட்டதாக கூறப்படுகிறது. இன்ஸ்டாகிராமில் அதிக லைக்ஸ் பெறுவதற்காக பரபரப்பான பெங்களூரு சாலையில் அமர்ந்து டீ குடித்து வீடியோ எடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். மகாடி பகுதியில் நடுரோட்டில் நாற்காலி போட்டு அமர்ந்து டீ குடித்த இந்த நபரால் வாகன ஓட்டிகள் கடும் கோபமடைந்தனர். இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவியதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. குறிப்பாக ஜெயதேவ் விஹார் பகுதியில் தேங்கியிருந்த தண்ணீரில் வாகனங்கள் தத்தளித்து சென்றன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் சுருவில் 112 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவானதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெப்பம் தொடர்பான நோய்களை சமாளிக்க மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகள் மற்றும் பொது இடங்களில் ஓய்வறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போருக்கு மத்தியில் இஸ்ரேல் தலைநகர் ஜெருசலேமில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது இயேசு சிலுவையை சுமப்பது போன்ற சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்ற பின்னர் ஆலயங்கள் மூடப்பட்டன. இயேசு உயிர்த்தெழும் ஈஸ்டர் தினம் நெருங்குவதால் ஸ்பெயினில் கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கியுள்ளன. வெர்சஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பலர் எலும்புக்கூடு போன்ற ஆடைகளை அணிந்து கொண்டு மெழுகுவர்த்தியை கையிலேந்தி பாரம்பரிய நடனம் ஆடினர். அப்போது ஊர்வலமாக வந்த மரியன்னையின் தேரை கண்டு மக்கள் உணர்ச்சி வசப்பட்டனர். உக்ரைனின் கார்கிவ் நகரில் குடியிருப்புகளை குறிவைத்து ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். 10க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் கடுமையாக சேதமடைந்ததால் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறினர். உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்புக் குழு காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சை அளித்தது. மத்திய அமெரிக்க நாடான பெலிஸில் கத்தி முனையில் சிறிய ரக விமானத்தை கடத்த முயன்ற அமெரிக்க குடிமகனை சக பயணி துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சம்பவம் நடந்துள்ளது. நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது 49 வயதான நபர் ஒருவர் கத்தி முனையில் சக பயணிகளை தாக்கி விமானத்தை கடத்த முயன்றார். அப்போது சக பயணி துப்பாக்கியால் அந்நபரை சுட்டுக் கொன்றார்.
ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் அதிபர் மசூத் பெஷேஷ்கியன் முன்னிலையில் ராணுவ பேரணி நடைபெற்றது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான இரண்டாம் சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தை சனிக்கிழமை ரோமில் நடைபெறவுள்ள நிலையில் இந்த பேரணியானது நடந்தது. பேரணியில் ஆயுதங்களுடன் ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு நடத்தினர். இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஓய்வை அறிவிப்பதற்கான நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது என இந்திய முன்னாள் வீரர் வீரேந்திர சேவாக் கூறியுள்ளார். இது குறித்து பேசிய அவர், ரசிகர்கள் கொண்டாடும் போதே ரோஹித் விலகுவது நல்லது எனவும், இல்லையெனில் அவர்களே போதும் ஓய்வு பெறுங்கள் என கூறிவிடுவார்கள் என தெரிவித்தார். ரசிகர்களால் பேபி ஏபிடி என்று அழைக்கப்படும் அதிரடி வீரரான டெவல்ட் பேபிஸ் சென்னை அணியில் இணைந்துள்ளார். நடப்பு சீசனுக்கான சென்னை அணியில் இடம்பெற்றிருந்த வேகப்பந்து வீச்சாளரான குர்ஜப்னீத் சிங் காயம் காரணமாக விலகியுள்ளார். இவருக்கு பதிலாக தென்னாப்பிரிக்க வீரரான டெவல்ட் பிரேவிஸ் மாற்று வீரராக அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற தக் லைஃப் பட விழாவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மாறி மாறி உரை நிகழ்த்தி நடிகர் கமல்ஹாசன் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் பேசுவதாக கூறிய கமல்ஹாசன் அரசியல் பேசவில்லை என்றும் விளக்கமளித்தார். சூரி நடிப்பில் உருவாகி வரும் மண்டாடி திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளை வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் சூரி நடித்து வரும் புதிய படத்திற்கு மண்டாடி என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்கும் இப்படத்தின் டைட்டில் லுக் இன்று வெளியான நிலையில் ஃபர்ஸ்ட் லுக் நாளை வெளியாக உள்ளது. மதுரை முனிச்சாலை பகுதியில் நடிகர் விஜய் சேதுபதியின் புதிய படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் அவரை காண ரசிகர்கள் நள்ளிரவு குவிந்தனர். படப்பிடிப்பு முடிந்து காரில் விஜய் சேதுபதி சென்றபோது ரசிகர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் புதிதாக மஹிந்திரா XEV 9e காரை வாங்கியுள்ளார். கார் முன்பு நின்றபடி அவர் எடுத்துள்ள புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். மின்சார கார்களில் ஏ.ஆர். ரஹ்மானின் விருப்பமான கார் மஹிந்திரா XEV 9e என்று ஏற்கனவே அவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நடிகர் அர்ஜுனின் இளைய மகள் அஞ்சனா இத்தாலி தொழிலதிபரை திருமணம் செய்ய உள்ள நிலையில் நிச்சயதார்த்தம் தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இத்தாலியில் நடைபெற்ற நிச்சயதார்த்தத்தில் நெருக்கமான உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் மட்டுமே பங்கேற்றதாக கூறப்படுகிறது. மன அழுத்தத்தில் இருப்பதாக கூறப்பட்ட நடிகர் ஸ்ரீ மருத்துவ கண்காணிப்பில் உள்ளதாக அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்து இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் பகிர்ந்த அறிக்கையில், மருத்துவரின் ஆலோசனைகளை பின்பற்றி சமூக ஊடகங்களில் இருந்து நடிகர் ஸ்ரீ ஓய்வு எடுத்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடிகர்கள் ரவி மோகன் மற்றும் கார்த்திக் தரிசனம் செய்தனர். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை சித்திரை மாதத்தை ஒட்டி திறக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு தரிசனம் செய்ய வந்த வண்ணம் உள்ள நிலையில் நடிகர்கள் ரவி மோகன், கார்த்திக் ஆகியோர் இருமுடி கட்டி வந்து தரிசனம் செய்தனர். ஆந்திர மாநிலம் காளஹஸ்தி சிவன் கோவிலில் டிராகன் பட நாயகி கயாடு லோகர் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கயாடு லோகர் தான் முதன்முதலாக ஆந்திர மாநிலத்தில் உள்ள கோவிலுக்கு வந்திருப்பதாகவும், இங்கு வந்தது தனக்கு மகிழ்ச்சியாகவும் தெய்வீக அனுபவமாகவும் இருந்ததாக தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் திருவரங்கம் அரங்கநாதர் கோயில் சித்திரை தேரோட்டம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆண்டுதோறும் திருவரங்கத்தில் சித்திரை தேரோட்ட திருவிழா 10 நாட்கள் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டு சித்திரை தேரோட்டம் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள யமதண்டீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு திருக்குடமுழுக்கு வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ரெட்டியூர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் எதிரே அமைந்துள்ள 22 அடி உயர விஸ்வரூப பக்த ஆஞ்சநேயர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது.
மோட்டோரோலா நிறுவனம் புதிய ரேசர் 60 அல்ட்ரா மாடல் போனை வரும் 24ஆம் தேதி அறிமுகம் செய்கிறது. ஸ்னாப்டிராகன் 8 Gen Elite சிப்செட், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 4700 mAh பேட்டரி, 68 வோல்ட் டர்போ பவர் சார்ஜிங் போன்ற பல அம்சங்கள் கொண்ட இந்த போனின் விலை பட்ஜெட்டை விட சற்று அதிகமாக இருக்கும் என சொல்லப்படுகிறது.